இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். செப்டம்பர் 30 முதல் ரான் 95 பெட்ரோலின் விலை 1.99 காசுகள். மலேசியர்களின் தேசப்பற்றை பாராட்டும் விதமாக மானிய விலை. பிரதமர் அறிவிப்பு. புடி மடானி ரான் 95 திட்டத்தின் கீழ் வரும் செப்டம்பர் 30 முதல் ரான் 95 பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 2.5 காசிலிருந்து 1.99 காசாக குறைக்கப்பட்டுள்ளது. இன்று திங்கட்கிழமை காலை பிரதமர் துறை அலுவலக அதிகாரிகளுடன் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதேவேளையில் இந்த மானிய விலை பெட்ரோலை பெற மலேசியர்கள் தங்களது ஓட்டுநர் உரிமத்தை பயன்படுத்தினால் போதும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய போக்குவரத்து துறை மற்றும் தேசிய பதிவுத்துறையின் தரவுகளின் அடிப்படையில் சுமார் 16 மில்லியன் மலேசியர்கள் இந்த மானிய விலை பெட்ரோலை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பதாகவும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இச்சலுகையை தேசிய தினம் மற்றும் மலேசிய தினத்தை முன்னிட்டு மலேசியர்களின் தேசப்பற்றை பாராட்டும் மற்றும் அங்கீகரிக்கும் விதமாக வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மலேசியர்கள் மாதத்திற்கு 300 லிட்டர் வரையில் ரான் 95 பெட்ரோலை மானிய விலையில் பெறவுள்ளனர். பாலியல் பலாத்காரம் வழக்குகளில் 15 வயதிற்குட்பட்ட பெண்கள் தங்களது ஆண் நண்பர்கள் மீது குற்றச்சாட்டும் போது அவர்கள் அதற்கு முன்பு சம்மதத்துடன் உடலுறவு கொண்டிருந்தால் அப்பெண்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கிளாந்தான் காவல்துறை தலைவர் யூசுப் மாமாட் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் பதிவாகும் மைனர் பாலியல் பலாத்கார வழக்குகளில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இரு தரப்பினரின் சம்மதத்தையும் உள்ளடக்கியதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இக்குற்றங்களில் தற்போதுள்ள சட்டங்கள் பெரும்பாலும் ஆண்களுக்கு எதிராக மட்டுமே உள்ளன என்றும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் 15 வயதினருக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக தான் இப்பரிந்துரையை கூறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாணவி ஜாரா கைரீனா மகாதீர் வழக்கு தொடர்பாக கடந்த சனிக்கிழமை பாட்டி வாரிசான் கட்சியின் தலைவர் டத்தோசரி முகமது ஷாஃபி அஃப்டால் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தலைமை வழக்கறிஞர் மன்ற அலுவலகம் ஆய்வு செய்து வருகின்றது. இந்த ஆய்வின் முடிவில் நீதிமன்றத்தை அவமதிப்பது போல் அவர் கருத்துக்கள் ஏதேனும் தெரிவித்திருந்தால் அவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தயங்க மாட்டோம் என்று தலைமை வழக்கறிஞர் மன்றம் அறிக்கை விடுத்துள்ளது. ஷாஃபி அஃப்டாலின் கருத்துக்கள் பொதுமக்களிடையே தவறான எண்ணங்களை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்துவதோடு நடைபெற்று வரும் நீதிமன்ற விசாரணைகளின் சுமூகமான முன்னேற்றத்தையும் சீர்குலைக்கும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாணவி ஜாரா கைரீனா மகாதீர் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையில் இன்று திங்கட்கிழமை முதல் மைனர் சாட்சியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இன்று காலை 10 மணியளவில் மரண விசாரணை நீதிமன்றத்தில் அந்த மைனர் சாட்சி விசாரணை செய்யப்படும் போது ஊடகங்களை சேர்ந்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. குழந்தை சாட்சி சட்டம் 2007 சான்றுகள் அடிப்படையில் கேமரா முன்னிலையில் சாட்சியம் பெறப்பட்டது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மைனர் சாட்சியின் தனிப்பட்ட தகவல்களும் அடையாளங்களும் சமூக ஊடகங்களில் கசிந்ததை அடுத்து இன்று சாட்சியம் பெறப்பட்ட நேரத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. புகழ்பெற்ற அமெரிக்க நடிகையான ஆஞ்சலினா ஜோலி தனது சொந்த நாட்டை இனி அங்கீகரிக்கப் போவதில்லை என்று கருத்து தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அமெரிக்காவில் கருத்து சுதந்திரத்திற்காக ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆழ்ந்த கவலைகளையும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெயினில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட அவரிடம் அமெரிக்காவில் நிலவி வரும் கருத்து சுதந்திரம் பற்றிய கேள்விக்கு அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஊடக விமர்சனங்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையாண்டு வரும் அடக்குமுறைகள் தொடர்பாக ஆஞ்சலினா ஜோலியின் இக்கருத்து இருப்பதாக நம்பப்படுகின்றது. சீனாவில் கல்வி கற்று வரும் மலேசிய மாணவர்கள் சீன சமூகத்தினரின் கடின உழைப்பு மனப்பான்மை மற்றும் பயனுள்ள கற்றல் முறைகளில் கற்றுத் தேர்ந்து அந்த அனுபவங்களை மலேசியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என
துணை பிரதமர் டத்தோசரி ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். சீனாவின் தற்போதைய வளர்ச்சிகளுக்கும் சாதனைகளுக்கும் பின்னால் பல ஆண்டுகால அர்ப்பணிப்பும் தொடர் முயற்சிகளும் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சீனாவில் ஏறக்குறைய 6000 மலேசிய மாணவர்கள் கல்வி கற்று வருவதாக குறிப்பிட்ட ஃபடிலா யூசுப், பெய்ஜிங்கில் மட்டும் 1600 மாணவர்கள் இருப்பதாக தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் மலேசிய கலாச்சாரத்தையும் தேச உணர்வையும் பெருமையுடன் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோலாலம்பூரில் உள்ள தி எக்ஸ்சேஞ்ச் TRX மாலில் அமைந்திருக்கும் ஆப்பிள் ஸ்டோருக்குள் நுழைந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள் சிலர் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக iPhone 17 புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி கோஷமிட்டனர். அண்மையில் நடந்துள்ள இச்சம்பவத்தின் காணொளி சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வருகின்றது. கையில் பாலஸ்தீன ஆதரவு பதாகைகளை சுமந்து கொண்டு கோஷமிட்ட அவர்களை அந்த வணிக வளாகத்தின் பாதுகாவலர்கள் அங்கிருந்து வெளியே செல்லும்படி கோரிக்கை விடுத்தனர். அடுத்த சில நிமிடங்களில் போராட்டவாதிகள் அங்கிருந்து கலைந்து செல்வது போல் அக்காணொளியில் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சமூக ஊடகங்களில் கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.